வெய்ய காலமாக இருந்தாலும் சரி, குளிர் காலமாக இருந்தாலும் சரி, உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு ராகி, கம்பு, தினை, சோளம், வரிக்கிறா இதெல்லாம் சோறாக்கி புழு தண்ணி போட்டு கஞ்சி குடிக்கணும். உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி அந்த தானியத்தை சேர்த்துல அப்படின்னாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ராகி உடம்புக்கு நம்ம வலுவு. அடிக்கடி சேர்த்திக்கிங்க. காலையில் தோசை சுடுறீங்க, சாயங்காலமும் தோசை சுடுறீங்க, இப்படி வாரத்தில் 2 நாளைக்கு சுட்டு கொடுங்க. பிள்ளையும் நல்லா விரும்பியும் சாப்பிடும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதை கூட ஆட்டி புளிக்க வச்சுக்கிட்டு இருக்கணும். இது கொஞ்ச நேரம் கரைச்சி வச்சா போதும், ஊறுனா போதும். சரி வாங்க மாவு பெஞ்சிக்கலாம். கரைச்சி எடுத்துக்கலாம். ஆரி மாவு போடுற அளவுக்கு ரவை போட்டுக்கணும். அரைச்ச மாவு தீர்ந்து போச்சு, எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ஆரி மாவு போட்டால் 1 கப்பு ரவை, 1 கப்பு தான். ஆ 1 கப்பு ராகி மாவு. அதே மாதிரி அரிசி ரவை 1 கப்பு போட்டுக்கலாம். தயிர் 1/2 லிட்டர் தயிர். அதுக்கு போதுமானது தண்ணி. தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா பெஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக போடலாம். போதுமான உப்பு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரவை ஊற வேணும். இது ரவையை வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற்று. இந்த அளவுக்கு இறைச்சா போதும். வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம் தண்ணி. தம்பியே போய் அந்த கடலக்காயை எடுத்தா பாப்பா, அந்த ரவையை எடுத்து மூடி வை, எறும்பு ஏறுது. இதுக்கு ஒரு சட்டம் கொண்டா மூடி வைக்கலாம். மூடி வைக்கலாம். நல்லா ஊற்று. இந்த கடலக்காய் கொண்டசாமி கடலக்காய தம்பியே, கடலக்காய் தொழிற்சாமி தம்பி, ஆளுக்கு இருந்தா கடலக்காய் தரீங்க. கடையில் போய் கடலக்கொட்டை வாங்குறத விட பச்சை காயில் வாங்கி ஒரு 5 கிலோ காய் போட்டு அள்ளி வச்சுக்கிட்டு அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். ருசி நல்லாயிருக்கும். அப்பப்போ போய் கடையில் வாங்கிட்டு வரீங்க, ஒரு நாளைக்கு ஊசு கொட்டையாக போயிடுது, ஒரு நாளைக்கு நல்ல கொட்டையாக போயிடுது. இப்படி காய் ஒரு 10 கிலோ வாங்கி சீசனுக்கு காய் போட்டு அள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது. கொட்டையாக தொளிச்சு வச்சிங்கன்னா புழு விழுந்து போயிடும். அப்பப்போ காயாக தொளிச்சிக்குங்க.
கடலை கொட்டை தொளிச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பை வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கத்தினி எடுத்து பேசணும். 1 கப்பு கடலைக்கொட்டை வறுத்து எடுத்துக்கலாம். கடலைக்கொட்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கடலைக்கொட்டை மணக்கணும். நல்லா கடலைக்கொட்டை உருண்டு போயிடணும். வெடிக்குது பாரு. நல்லா கடலைக்கொட்டை படக்கு படக்குன்னு வெடிக்கணும். நல்லா உருண்டு ஓடணும். நல்லா மணம் வரணும். நல்லா கடலைக்கொட்டை வறுபட்டு போயிடணும். பொன்னிறமாக வறுக்காத போட்டோம்னா பச்சை வாசம் அடிக்கும். அங்கே வாங்கி வச்சுருக்கிறோம்ல, கொஞ்சம் நமைச்சு போயிடுதில்ல, அதனால கொஞ்சம் நேரம் தண்ணி செலவு வேணும். இப்படி கடலக்காயை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா வறுத்து உருண்டை பிடிக்கலாம், சட்னி ஆட்டலாம். ஏன் சோறாக்குனா கூட கொஞ்சம் இடித்து கொட்டினா பசியாக இருக்கும். கூட்டாஞ்சோறு ஆக்கும்போது கொஞ்சம் போட்டு இடித்து கொட்டினீங்கன்னா நல்லா பசை வரும். நல்ல மணமாக இருக்கும். அது என்ன மாதிரி மணக்குதுன்னு பாரு. இதுக்கு மேலே எடுத்து கட்டிக்கலாம். கடலைக்கொட்டை வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆட்டு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகாயை பொரித்து எடுத்துக்கலாம். 1 காப்பூன்னு எண்ணெய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நான் வரமிளகாய் 4 போடுறப்போ 2 உப்பு போட்டால் நல்லா மிளகாய் வறுபடும். நல்லா குண்டு குண்டாக மிளகாய் பொரித்து எடுத்துக்கணும். போய் எடுத்துக்கலாம். பத்து பல்லு பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சோட்டு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. புளி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும், எடுத்துக்கலாம். அதை எடுத்து முடியாது. சரி, கடலைக்கொட்டையை ஆட்டி எடுத்துக்கலாம். 1 துண்டு தேங்காய் தூக்கி போடு. கீழே போடு. அங்கே போட முடியாது. ஏன்? சச்சத்தில் அதில் போய் இடிக்கும். இப்படி போடக்கூடிய சீட் போட்டுக்கலாம். சரி, கடலை போ. வறுத்து வச்ச புளியும் மிளகாயும் போட்டுக்கலாம். தாத்தா, நான் ஆட்டிக்கிட்டு வரேன். அந்த இஞ்சி சுரண்டி அம்மியில் வரேன். நல்லா நெவ நெவன்னு அடிக்கணும். இந்த தண்ணியே ஊற்றிப்பிட்டியே பாப்பா.
ஐயப்பா தண்ணியுமே ஊற்றி கழுவிட்டியா கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். மாவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போதுமான உப்பு. நல்லா மஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே வறுத்து வச்ச நிலக்கடலை போட்டுக்கலாம். தொல்லி எடுத்துக்கிட்டும் போடலாம், தொல்லி எடுக்காதையும் போடலாம். நாங்கள் அதிகமாக தொல்லி எடுக்க மாட்டோம், அப்படியே போட்டு ஆட்டுவோம். என்ன அந்த இஞ்சி அரைச்சி எடு. சரியா சட்னி ஆட்டுற என்ன ஒரு மணம்னு பாரு. நல்லா நெவு நெவுன்னு இறக்கண்ணு. உங்களுக்கு சட்னி கெட்டியாக வேணும்னா தண்ணி கணக்காக ஊற்றி ஆட்டிக்கிங்க. நான் கொஞ்சம் இலக்கமாக தான் ஆட்டுவேன். கடலக்கொட்டை நம்ம நெவுன்னு ஆட்ட வேண்டியதில்லை, ஓரளவுக்கு மஞ்சள் போதும். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். சட்னி ஆட்டியாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாக இருக்குது. ஒரு பூணு கடலக்கொட்டை எண்ணெய், அரை பூணு கடுகு, உடச்ச உளுந்து அரை பூணு, ஒரு கொத்து கருப்பிலாந்தழை, நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. கொஞ்சம் மேலே பெருங்காயத்தூள், ரெண்டு வரமிளகாய், எடுத்து ஊற்றிக்கலாம். சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். மாவு கரைச்சி வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு, நல்லா ஊறி இருக்குது. எடுத்தாங்கண்ணே ஒரு 3 பூணு எண்ணெய், ஒரு அரை பூணு கடுகு, ஒரு அரை பூணு கடலைப்பருப்பு, உடச்சி உளுந்த பருப்பு அரை பூணு தளவு, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 1, பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1 கப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்ச கருப்பிலாந்தழை 1 கப்பு. நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி போதுமா வெங்காயம் வணங்க வேணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ஒரு 1/4 பூணு பெருங்காயத்தூள், வெங்காயம் மிளகாயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே கேரட் கொட்டிக்கலாம். சுரண்டி வச்ச கேரட்டு 1 கப்பு, கேரட்டு போட்டு கொஞ்ச நேரம் வணங்கினா போதும். நல்லா இழந்தையே இருக்கணும். நல்லா வணங்கிடுச்சு, இறக்கலாம். இறக்கி வச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கீரை 1 கப்பு,
ஆட்டு, நல்லா ஆட்டு. என்ன தோசைக்கல்ல இருக்குதா? தோசை சட்டிக்கு எண்ணெய் துடைச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் துடைச்சோம்னா தோசை நல்லா கருவாத வரும். வெங்காயம் துடைச்சி எண்ணெய் தடவை தோசை நல்லா கருவாத வரும். ஒரு தடவை போதும். வெங்காயம் நல்லா குழு நறுக்கிடுச்சுதா, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே மாவில் கொட்டி நல்லா கலந்துக்கலாம். ரவை நல்லா உருகிடுச்சு. இந்த அளவுக்கு ஊற வேணும். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கணும். எப்படி சட்டி நல்லா காஞ்சி போச்சு. தோசை மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றி பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். மேலே எண்ணெய் விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் கரைச்சிருக்கிற. சுட்டு பார்த்துட்டு அப்புறமேல தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து பார்க்கலாம். மேலே தெளிப்பிக்கலாம். நல்லா வெந்துக்கிடுச்சு, எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். கீழே உட்காரு. ரெண்டு பக்கமும் பாரு. இந்த அளவுக்கு வந்தா போதும், எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ராய் தோசை ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காதும்பீங்க. ராய் தோசை கொஞ்சம் கெட்டியாக அடை மாதிரி தான் இருக்கும், அதனால பிடிக்காதும்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அப்படியே புசு புசுன்னு இருக்கு. வாயில் போட்டு மெல்ல வேணுங்கிறதே இல்லை, அப்படியே புசு புசு புசுன்னு போகும். அவ்வளோ ஒரு மெதுன்னு இருக்கும். கல் மேலே பாப்பா. கப்புனு மூடி வச்சா சீக்கிரம் வேகும். ருசி நல்லா இருக்கும். தோசை பார்க்கலையே நாக்கில் வச்சு வருது. பொண்ணே, நான் கடலக்கொட்டை சட்னி ஆட்டினேன், இன்னி தோசைக்கு என்ன சட்னி ஆட்டுற? வாங்க.
ராகி பனி தோசை ரெடி, கடலைக்கொட்டை சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சட்னி மட்டும்தான் வேணுமா? பனி தோசை வேண்டாமா? தோசை பாரு எப்படி இருக்குது பாரு. அப்படியே அந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த பக்கம் முகம் தெரியணும். இங்கே பூனை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் வேணுமுன்னா தண்ணி ஊற்றி கலக்கிங்க. இந்த பாப்பா கொண்டா கொண்டா உங்களுக்கு தான் போடுறேங்கடா. அப்படி பண்ணு மாதிரியே இருக்குது பாரு தோசை. ஆ சாப்பிடு சாப்பிடுங்க கண்ணு. சரி ஆயா, சட்னி தான் வேணுமா? கொட்டை சாப்பிடு பாட்டு சொல்லுங்க. கடலைக்கொட்டை சட்னி சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? பண்ணு தோசை அப்படியே வாயில் போட்டால் அப்படியே மெதுன்னு போகுது. சரி ஐயா, ஆரி பண்ணு தோசைக்கும் கடலைக்கொட்டை சட்னிக்கு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குது. அப்படி பண்ணாட்டியே இருக்குது. சூப்பராக இருக்குதா? கடலைக்கொட்டை சட்னி சூப்பராக இருக்குது. பண்ணு தோசை கண் தின்ன. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிடலாம். தோசை பாரு அப்படி பஞ்சாட்ட போகுது, அப்படி இலான்னு. கொஞ்சமாக சட்னி தொட்டு வாயில் போட்டால் செல்லாத போகுது போதா. எவ்வளோ ருசியாக இருக்குது. கடலைக்கொட்டை சட்னிக்கும் ராகி பண்ணு தோசைக்கும் அவ்வளோ ஒரு அருமை. அப்படியே வாயில் போட்டால் அப்படியே கரையுது. பையன் பாரு நல்லா விரும்பி சாப்பிட்றேன். சாப்பிடு சாமி. காரமே இல்லையா? காரம் கணக்காக இருக்குது பார்த்தியா? மிளகாய் எண்ணெயில் பொரிச்சாத்தா காரம் கம்மியாக இருக்கும். நல்லா ருசி நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.